எல்லோருக்கும் வணக்கம். இன்றைக்கி நாம் பார்க்க போகிறது கெடுத்து கொடுப்பார் கேது என்ற ஜோதிட பழமொழியினுடைய அனுபவ விளக்கம். சாயாக்கோள்கள் என்று சொல்லக்கூடிய ராகு கேதுக்கள் வானவெளியில் மற்ற கோள்களைப் போல கண்களுக்கு புலப்படாமல் இருப்பதனுடைய தாத்பரியம் என்னவென்னா, மனிதனுடைய பாவ புண்ணியங்கள் எவ்வாறு கண்களுக்கு புலப்படாமல் என்று அதற்கேற்ற நன்மை தீமைகளை செய்கிறதோ, அதுபோல் மனிதனின் முன் ஜென்ம பாவ புண்ணியங்களின் மொத்த உருவமாக விளங்கக்கூடியவர்கள் ராகு கேதுக்கள். ஸோ அவர்களுடைய தசைகளில் அந்த பாவ புண்ணியங்களினுடைய பலன்களை தெளிவாக தீர்க்கமாக செய்கிறார்கள். அவ்வாறாக மனிதனுடைய புண்ணிய பலன்களை எடுத்து செய்யும் கேது எந்த நிலைகளில் ஜாதகத்தில் இருப்பார் அப்படின்னு சொன்னோம்னா, கன்னி, விருச்சகம், கும்பம் இவ்விடங்களில் உள்ள கேது, அதுபோல் குருவோடு சுப நிலையில் இணைந்திருக்கக்கூடிய கேது, அதுபோல் சுப ஆதிபத்திய கோள்களினுடைய இணைவு பார்வை பெற்ற கேது மிகப்பெரிய நன்மைகளை செய்கிறார். ஜாதகரனுடைய புண்ணிய பலன்களை எடுத்தாள்கிறார். அவ்வாறாக இந்த புண்ணிய அமைப்புகளை எடுத்து செய்யக்கூடிய கேது, அதுபோல் சுப அமைப்புகளில் உள்ள கேது நன்மைகளை செய்வதற்கு முன்பாக அந்த ஜாதகரை சோதிக்கிறார். அதாவது கோடிகளையும் லட்சங்களையும் கொடுப்பதற்கு முன்பாக அவர்களை வறுமையிலும் பண கஷ்டத்திலும் வாட்டுகிறார். அவ்வாறாக வாட்டி அந்த கோடிகளையும் லட்சங்களையும் கொடுக்கும்போது அந்த நபர்கள் அந்த பணத்தின் மீது பற்று கொள்ளாமல் நடுநிலையாக இருப்பார்கள். அவ்வாறாக இருந்து கொண்டு வாடி வந்தவர்களுக்கு வயிறார சோறு போடுவார்கள். மக்களினுடைய நலத்திட்டங்களை தீட்டுவார்கள். மக்களினுடைய வறுமையை போக்கும் சில நடவடிக்கைகளை அந்த பணங்களை வைத்து, கேது கொடுத்த தனலாபங்களை வைத்து செயல்படுவார்கள். இதற்காகவே அந்த வறுமையை புகுத்தி மனிதர்களை பட்டை திட்டுகிறார் கேது. அதுபோலவே அரசியல்வாதிகளையும் உயர் அரசாங்க அதிகாரிகளையும் உருவாக்குவதற்கு முன்பாக கீழ்நிலையில் அமர்த்தி ஒரு சாதாரண கையெழுத்திற்கு கூட அதிகாரிகளின் பின்பு ஓட வைத்து இருப்பார். காரணம், அப்பொழுதுதான் அந்த பாமர மக்களினுடைய அந்த கஷ்டம் என்ன என்பது அந்த ஜாதகருக்கு தெரியும். அவ்வாறாக கஷ்டப்படுத்தி பின்பு அந்த அரசியலில், இராஜாங்கத்தில் நல்ல நிலையை தரும்போது மக்களினுடைய அந்த கஷ்டங்களை புரிந்து கொண்டு அவர்களை அலையவிடாமல் மக்களுக்கு தேவையான திட்டங்களை தன்னுடைய அதிகாரத்தை பயன்படுத்தி அந்த ஜாதகர் செய்கிறார். அதுபோல் தன்னுடைய சிரமங்களை கூட பொருட்படுத்தாமல் மக்களுக்கு நன்மை செய்யக்கூடிய நிலைகளை அவர் பெறுகிறார். அவ்வாறாக ஒரு சிலையை அனைவரும் கும்பிடுவதற்கு முன்பாக அது ஒளியின் வழியை தாங்கி கொண்டிருக்கிறது. அதுபோல் வகை வகையான ஆபரணங்களை விரும்பி அணியும் முன்பதற்கு அந்த ஆபரணம் கடும் நெருப்பில் பட்டை தீட்டப்பட்டுள்ளது என்பதனுடைய தத்துவத்தை உணர்த்தக்கூடிய கேதுவானவர் அந்த வறுமை, கஷ்டம் என்ற நிலையை கொடுத்து அந்த பதவிகளையும் தனலாபங்களையும் கொடுத்து அந்த ஜாதகரை புண்ணியம் செய்ய வைக்கிறார் என்பதுதான் இதனுடைய உண்மையான தாத்பரியம். ஆகவே கெடுத்து கொடுப்பார் கேது என்பதற்கு பதிலாக சோதித்து கொடுப்பார் கேது என்பதே சரியான விளக்கமாக இருக்கும். நன்றி.